வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாதி புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சனிக்கிழமை காலை 5:30 மணி அளவில் இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கு பகுதியில் 370 கிலோமீட்டர் தொலைவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது. மாதி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்துள்ள சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இந்த புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று எச்சரித்துள்ளது. கரையோர மீனவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் கரை திரும்பும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவ்வப்போது குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொலைதூர புயல் எச்சரிக்கை காரணமாக பாம்பன், நாகை, கடலூர், புதுவை, சென்னை ஆகிய துறைமுக அலுவலகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயலின் காரணத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மிக அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுருளோடு, பெருஞ்சாணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.